விழுப்புரம் மாவட்டம் ஏனாதிமங்கலத்தில் கரும்பு பயிர்கள் மஞ்சள் நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளதால் விளைநிலத்திலேயே கரும்பினை விவசாயிகள் ஏர் உழுது எருவாக மாற்றுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ஏனாதிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் பயிரிடப்பட்ட கரும்பில் சுமார் 150 ஏக்கர் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் ஏக்கருக்கு 75,000 ரூபாய் வரை செலவு செய்தும் பயன் இல்லாததால் பாதிக்கப்பட்ட கரும்புகளை விளைநிலத்திலேயே டிராக்டர் மூலம் உழுது எருவாக மாற்றும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். கரும்பு பயிர் செய்த விவசாயி நான். ஏனாதிமங்கலம் கிராமத்தை சேர்ந்த என் பேர் கணேசன். செங்கல்வராயன் சர்க்கரை ஆலைக்கு கரும்பு பதிவு செய்திருந்தோம். அதில் மஞ்சள் வைரஸ் நோய் தாக்கிடுது. அது 4 தடவை மருந்து அடித்தோம், அது கண்ட்ரோல் ஆகலை, மருந்து கேட்கல. கரும்பு அப்படியே நோய் தாக்கமாகி அப்படியே பூமியோடு இறங்குது. அதை இப்போ கூட்டுறவு மில்லு ஏதாவது ஓடிச்சுன்னா வெட்டி கரும்பு அனுப்புங்க ஆர்டர் கொடுத்தோன்னா ஆலையில் இருக்கிறவங்க அதுக்கான ஏற்பாடு செய்ய மாட்டுறாங்க. பார்த்துட்டு நிலத்துலேயே அந்த கரும்பை நாங்கள் அழிச்சு ஓட்டுற நிலைமைக்கு ஆகி போச்சு. இப்போ ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 75,000 இது வரைக்கும் செலவாகிருக்குது. அது மறுபடியும் அந்த நிலத்தில் பயிர் பண்ணி ஏதாவது நாங்கள் விவசாயிங்க நிமிர்ந்து வரணும்னா எங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது தற்போதைய தமிழக அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கணும். ஐயா, எனது பேர் ஹரிதாஸ். ஏனாதிமங்கலம் செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை. நான் ஒரு ஏக்கர் பயிர் வச்சுருக்கேன் ஐயா. சாதாரண சின்ன விவசாயி தான் நான். கரும்பு நோய் வந்துச்சு. அதை வெட்டி ஆலையை எங்கேயாவது இது பண்ணி எங்களுக்கு தகுந்த நிவாரணம் எதனா கொடுக்கணும்னு அரசாங்கத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதில் எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 75 ரூபா நஷ்டம் ஆகுது. இதுவரையில் நாங்கள் தீனி வச்சதே 4 தீனி வச்சுருக்கோம். மறுபடியும் எங்களுக்கு ஆலையாரை கேட்டாக்கா அவங்க இன்னும் ஒரு வாரம் போட்டோம், இன்னும் 10 நாள் போட்டோம், நான் கமிஷனர்கிட்ட பேசுகிறேன், சிஓ கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இந்த கரும்பு இருக்கிற காலம்பை மாற்று பயிர் வைக்கிறதுக்கு எங்களுக்கு அதை வெட்டி நீங்கள் ஒரு உதவி பண்ணணும். அதை வெட்டி நாங்கள் மாற்று ஆலைக்கு அனுப்பினா எங்களுக்கு ஒரு உதவி இருக்கும்.